ஹலோ! இன்னைக்கு என் பையன் தூங்குன அப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்றத பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு சமைக்கிற வேலை ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் வந்து சைட் டிஷ் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று வச்சுருந்த சாம்பாரே வந்து கொஞ்சம் மிச்சமானதுனால, நான் அதையே வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் யோசிச்சுட்டேன். அடுப்பில் இப்போ வந்து நான் பால் வச்சுருக்கேன். எதுக்குன்னு கண்டிப்பாக ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து பூஸ்ட் போட்டு குடிக்க போகிறேன். பூஸ்ட் போட்டு குடிச்சிட்டு நல்லா எனர்ஜியாக போயிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் சமைக்கிறது கம்மியானதுனால எனக்கு வந்து ஆப்வியஸாக பாத்திரமும் கம்மியாக தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 3 பொருள் தான் இருக்குது. கழுவிடலாம், ஈஸி தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட்டு வேலை வந்து பார்த்திங்கன்னா, ஹாலை வந்து கூட்டி போயிருக்கிறது. ஹால் மட்டும் இல்லை, கிச்சனும் தான். ஆனால் இன்றைக்கி என் பையன் வந்து கொஞ்சம் சமத்தாக இருக்க ட்ரை பண்ணால் போல். ஏன்னா பாருங்கள், நேற்று நான் அப்லோட் பண்ண வீடியோக்கும் இன்றைக்கும் பாருங்கள், இந்த ஹால் வந்து கொஞ்சம் எப்படி இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு அவன் வந்து குப்பெல்லாம் எதுவும் போடல, குட் பாய் ஆகிட்டான். ஆனால் அதுக்கே அப்படியே ஆப்போசிட்டாக டேபிளை வந்து எப்படி ஆக்கி வச்சுருக்கான் பாருங்கள். அவன் வந்து இந்த சேரில், இங்கே தான் இருக்கும் சேர், இந்த சேர் மேலே ஏறி இது மேலே உட்காந்துட்டு இதெல்லாம் இழுத்து போட்டுட்ருப்பான். ஆக்சுவலாக எப்போ கீழே தான் போடுவான், இன்றைக்கி வந்து மேலேயே வந்து போட்டான். இங்கே பாருங்கள், அவங்க கண்ணில் பட்டுக்கா இது. ஆக்சுவலாக இன்னும் அமுதன் வந்து பேசவே ஆரம்பிக்கல. ஆனால் அவங்க தாத்தா பாட்டி வந்து அவனுக்கு என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா. இந்த ஆல்ஃபபெட் புக்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் நிறையா நம்பர்ஸு, ஃப்ரூட் வெஜிடபிள்ஸு, அது மாதிரிலாம் இப்போயும் அவனுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிக்காத வேலைங்க இது. துணியை ஊற வச்சுருக்கேன், துணி துவைக்கணும். நேற்று மாதிரி அமுதன் எழுந்துக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அமுதன் வந்து நான் நேற்று துணி துவைக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்துட்டான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த டேபிளை வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்துச்சு, அதை வந்து கொஞ்சம் அங்கங்கே அடுக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட் திங் போயிட்டு நான் வந்து துணி தான் துவைச்சேன். அதையும் துவைச்சி முடிச்சிட்டேன், அலசி முடிச்சிட்டேன். மேலே போய் காய போடணும். அது வந்து நான் எழுந்த அப்புறம் தான் நான் போய் காய போடணும். இந்த வீட்டில் குழந்தை வச்சிட்ருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா, வீடு எப்போவுமே நீட்டாகவே வச்சுக்க முடியாது. நம்ம வச்சுக்கணும்னு நினைப்போம், ஆனால் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு போவோம். இப்படி போகிற அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்க திருப்பி வந்து ஒரு மாதிரி அன்க்ளீனாக ஆக்கிடுவாங்க வீடை. அதுக்கு வந்து நம்மளுக்கு கோவம் வரும், ஆனால் நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. அவங்க குழந்தை, அவங்களுக்கு வந்து இப்போ சொன்னால் எதுவுமே புரியாது. அந்த ஸ்டேஜ்லாம் வந்து நானுமே கடந்து வந்திருக்கேன். இப்போ நான் எதுக்கு இதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடியோவில் கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன். யூஸ்வலாக வந்து நான் நைட்டு வந்து இந்த கேஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, இதை வந்து ஜஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேபி வைப்ஸு, இதை வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தொடச்சிட்டு பாருங்கள், சும்மா தொடச்சதுக்கே வந்து செம்ம க்ளீன் ஆகிடும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஸ்டவ் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ எப்படி இருக்க பாருங்கள். நான் வந்து தொடச்சிட்டு தான் படுப்பேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் நேற்று துடைக்க முடியல. அமுதன் வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டே இருந்தான், அழுதுகிட்டே இருந்தான். அதனால் வந்து என்னால் துடைக்க முடியல. ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த டேவை யூஸ் பண்ணிக்கிட்டேன், இந்த ஸ்டவ்வை வந்து துடைக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து எனக்கு சமைக்கிற வேலை கம்மியாக இருந்துச்சு, பாத்திரமும் அவ்வளோவா சேரலை எனக்கு. அதனால் வந்து இன்றைக்கி டேவை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் வேலை பார்க்க முடியல, குழந்தைங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இப்படி ஏதாவது ஒரு டே கிடைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்படி யூஸ் பண்ணிப்பேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேபி வைப்ஸ் தான். நான் வந்து அமுதனுக்கு வந்து வைப்ஸ் ஆர்டர் பண்ணும்போது ஏதாவது இந்த லோக்கல் பிராண்ட்ஸில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஏதாவது நான் வந்து வைப்ஸ் ஆர்டர் பண்ணிப்பேன். எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா டேபிள் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஏன் கத்துற? சரி சரி சரி. அமுதன் எழுந்துட்டாரா? எழுந்ததும் வேலையை ஆரம்பிச்சிட்டாரா? என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். அமுது, துணிக்காய போட போலாமா? ஃபஸ்ட்டு நம்ம நேற்று காய வச்ச துணியெல்லாம் எடுக்கணும். அமுதன், இந்தா கிளிப் பாக்ஸில் போடுவா. வா வா வா. எவ்வளோ குட்டியாக தெரிகிறான்.
இந்தப்பா. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இந்தடா என்னடா வாங்குற மாதிரி வந்துட்டு அப்படியே போற. அமுதா. அமுதன் ஹெல்ப்போட காய வச்ச துணியெல்லாம் பொறுமையாக எடுத்துட்டு தோச்ச துணியெல்லாம் காய வச்சாச்சு. இவ்வளோ நேரமாக பொறுமையாக வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அமுதனுக்காக அப்புறம் எனக்காக. ஓகே, பாய்.